நடிகை லட்சுமி மேனன். இவங்க வந்து பார்த்தோம்னா, இப்பதாங்க சமீபத்தில வந்து ஒரு கேரளாவுல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வழக்குல வந்து மாட்டுனாங்க. ஸோ இந்த வழக்கு வந்து என்னன்னு பார்த்தோம்னா, நடிகை லட்சுமி மேனனும், லட்சுமி மேனனுடைய நண்பர்களும் அதாவது தோழிகள் இவங்களும் சேர்ந்துங்க பப்புக்கு போயிருக்காங்க. ஸோ பப்புக்கு போயிட்டு மிகப்பெரிய அளவுல வந்து பிரச்சனை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. நம்ம கூட பத்திரிகையிலயும் பார்த்தோம், சோசியல் மீடியாலயும் பார்த்தோம். என்னன்னா ஒரு ஐடி ஊழியர வந்து ஒரு ஆண வந்து கடத்திங்க. கார்ல கடத்தி அவர வந்து அடிச்சிருக்காங்க. பாதிக்கப்பட்டு அடி வாங்கிய அந்த ஐடி ஊழியர் வந்து போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்காரு. ஸோ போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் குடுத்திருக்காரு. போலீஸும் அந்த ஆண வந்து கூட்டிக்கிட்டு லட்சுமி மேனனையும், லட்சுமி மேனனுடைய தோழிகளையும் வந்து தேடியிருக்காங்க. ஸோ வந்து தேடுனதுல வந்து பார்த்தோம்னா, லட்சுமி மேனனோட தோழிகள் வந்து கெடச்சிட்டாங்க. நண்பர்கள் வந்து கெடச்சிட்டாங்க. ஆனா, லட்சுமி மேனன் வந்து தலைமறைவா இருந்தாங்க. ஸோ அவங்கள கண்டுபிடிச்சு, ஒரு வழியா பார்த்தோம்னா, கேரளா போலீஸார் வந்து இவங்கள வந்து கண்டுபிடிச்சுங்க. கேரளால இருக்கக்கூடிய நீதிமன்றத்துல வந்து ஆஜர்படுத்தியிருக்காங்க. நீதிமன்றமும் இரு தரப்பினரையும் விசாரிச்சுங்க. நீதியும் அவர் வந்து வழங்கியிருக்காருங்க. அது மட்டும் இல்லைங்க, நடிகை லட்சுமி மேனனுக்கு வந்து பார்த்தோம்னா, முன்ஜாமீனும் அதில வந்து வழங்கப்பட்டிருக்கு. இப்பதாங்க ஒரு வழியா வந்து பார்த்தோம்னா, நடிகை லட்சுமி மேனன் அவர்கள் வந்து எல்லா வழக்கும் முடிஞ்சிருக்குங்க. ஸோ வந்து இது மட்டும் இல்லாம சமீபத்தில வந்து ஒரு திரைப்படத்தில வந்து கமிட் ஆயிருக்காங்க. அந்த பெயர் வைக்கப்படாத திரைப்படத்தில வந்து பார்த்தோம்னா, மலேசியாவுல வந்து ஒரு மிகப்பெரிய அளவுல வந்து பூஜை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. அதாவது திரைப்படத்தோட பூஜை போட்டிருக்காங்க. எல்லாத்தையும் கூப்பிட்டு படக்குழுவினர் வந்து கூப்பிட்டுங்க. ஸோ அந்த பூஜையில வந்து கலந்துக்கிட்டாங்களே தவிர, படத்தில வந்து படப்பிடிப்பு வந்து கலந்துக்கலீங்க. மறுநாள் பார்த்தோம்னா, திரைப்படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஷூட்டிங்ல வந்து பார்த்தோம்னா, ஷூட்டிங் கலந்துக்காம மதியம் வந்திருக்காங்க லேட் ஆகிங்க. காலையில வர வேண்டிய ஷூட்டிங் வந்து மதியம் வந்திருக்காங்க. இதை பார்த்து கடுப்பான படத்தோடைய தயாரிப்பாளரும், இயக்குனரும் லட்சுமி மேனன வந்து அதிரடியா திரைப்படத்துல நீக்கியிருக்காங்க. ஸோ அதுக்கு பதிலா பார்த்தோம்னா, நடிகை கயல் ஆனந்தி அவர்கள் வந்து திரைப்படத்துல வந்து கதாநாயகியா போட்டிருக்காங்க. ஸோ லட்சுமி மேனன் செய்ய வேண்டிய அந்த ரோல வந்து நடிகை கயல் ஆனந்தி அவர்கள வந்து புக் செஞ்சிருக்காங்க. ஸோ அவங்களும் வந்து ஷூட்டிங்ல வந்து கலந்துக்கிட்டாங்க. இப்ப அவங்க தான் படத்தோட கதாநாயகிங்க. அஃபிஷியலா பார்த்தோம்னா, ஒரு நல்ல திரைப்படத்தோட கதை வந்து பார்த்தோம்னா, நடிகை லட்சுமி மேனன் வந்து தவறவிட்டாங்கன்னு சொல்லாங்க. ஏன்னா சினிமா வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க. ஸோ இவங்க நடிக்க வேண்டிய அந்த கதாபாத்திரத்தை வந்து நடிகை கயல் ஆனந்தி அவர்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லைங்க, இந்த திரைப்படத்திலிருந்து இவங்கள வந்து நீக்கியதற்கு வந்து காரணமும் தெரிவிச்சிருக்காங்க. படக்குழுவினர் வந்து பார்த்தோம்னா, அதாவது தயாரிப்பாளரும், இயக்குனரும் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, நடிகை லட்சுமி மேனன் அவர்கள் வந்து பார்த்தோம்னா, காலையில் வர வேண்டிய அந்த ஷூட்டிங் வந்து மதியம் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, தொடர்ந்து 4 நாட்களாக இதே மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லைங்க, இவங்களோட ரூம போய் நாங்க பார்த்துருக்கோம் ஹோட்டல்ல வந்து. ஸோ அந்த ரூம்ல வந்து பார்த்தோம்னா, அவங்க வந்து மயங்கிய நிலையில வந்து இருந்திருக்காங்க. ஸோ ஒரு விதமான ஒரு போதை சம்மந்தப்பட்ட பொருள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இதன் காரணமாகவே நடிகை லட்சுமி மேனன் அவர்களை வந்து திரைப்படத்தில நீக்கிவிட்டோம் அப்படின்னு படக்குழுவினர் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, ஒரு ரசிகர்கள் வந்து ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. தமிழ்லயும் சரிங்க, மலையாளத்திலும் சரிங்க. ரசிகர்கள் வந்து என்ன சொல்றாங்க பார்த்தோம்னா, நடிகை லட்சுமி மேனன் அவர்கள் வந்து நல்ல ஒரு திறமை உள்ள ஒரு நடிகைங்க. அது மட்டும் இல்லைங்க, இவங்க நடிச்ச திரைப்படம் வந்து எல்லாருமே ஹிட் ஆன திரைப்படங்க. தமிழ்ல கூட கும்கின்னு சொல்லிட்டு ஒரு படம் நடிச்சிருந்தாங்க. முதல் படமே மிகப்பெரிய அளவுல பிளாக் பஸ்டர் ஆன திரைப்படங்க. சுந்தரபாண்டியனுங்க. அந்த திரைப்படமும் மிகப்பெரிய அளவுல பிளாக் பஸ்டர் ஆன திரைப்படங்க. அதை தொடர்ந்து குட்டி புலி இது மாரி ஏகப்பட்ட திரைப்படம் நடிச்சிருக்காங்க. இவங்க நடிச்ச எல்லா திரைப்படமும் ஹிட் ஆயிருக்குங்க. மலையாளத்திலும் அதே நிலைமை தான். எல்லா திரைப்படமும் ஹிட்டுங்க. ஸோ நல்ல ஒரு திறமை இருந்தும் பயன்படுத்திக்க முடியாத நிலையில வந்து இருக்காங்க நடிகை லட்சுமி மேனன் அவர்களுங்க. ஸோ இவங்க திறமைக்கு வந்து மிகப்பெரிய அளவுல வந்து நீங்க முன்னணி கதாநாயகியாவே இருக்கலாம். ஸோ ஒரு சில தவறான பழக்கவழக்கத்தின் காரணமாக, ஒரு சில நண்பர்களின் சேர்க்கையின் காரணமாக, இவங்களுடைய நிலைமை வந்து பார்த்தோம்னா, நீங்க சினிமா துறையே வந்து பாதிச்சிருக்குன்னே சொல்லலாங்க. இப்படியே தொடர்ந்து போயிட்டு இருந்தா வச்சுக்கங்க, சினிமால வந்து எங்களுக்கு வந்து எந்த ஒரு பட வாய்ப்பும் கிடைக்காதுங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரே வழி என்னன்னா, நடிகை லட்சுமி மேனன் அவர்கள் வந்து பார்த்தோம்னா, எல்லாமே தவிர்த்துட்டு சினிமால வந்து தன்னுடைய கவனத்த வந்து செலுத்தணுங்க. ரசிகர்களும் அதான் கேட்டுக்கிறாங்க.